இது பயிற்சி 1.1ல பக்க எண் 6வது பக்கத்தில் 4வது சம்மு. ஏ அப்படிங்கிறது 5,6, பிங்கிற கணத்துடைய உறுப்புகள் 4,5,6, சிங்கிற கணத்துடைய உறுப்புகள் 5,6,7. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ சமம் பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. அதாவது ஏயும் ஏயும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணக்கூடியது வந்து இந்த ரெண்டு கார்ட்டீசியன் பெருக்கல் பியும் பியும் பெருக்கினது சியும் சியும் பெருக்கினதுக்கு பொதுவான உறுப்புகள் எடுத்தால் இருக்கும், சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்ப்போம். நம்ம ஏ கிராஸ் பி என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஏ கிராஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிப்போம். முதல்ல ஏங்கிற கணம், அடுத்து ஏங்கிற கணத்தை எழுத போகிறோம். சிங்கிற கணத்தை உறுப்புகளை முதல்ல எழுதிக்கிடுறோம். ஏபிசிங்கிற 3 உறுப்புகள் எழுதிட்டோம். இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏங்கிற கணத்தையே 2 தடவை எழுதி இந்த மாதிரி கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது நமக்கு 5லிருந்து 5, 5லிருந்து 6, 6லிருந்து 5, 6லிருந்து 6. அதுக்கு நமக்கு தெரியறதுக்கா இந்த மாதிரி கோடு போட்டு காட்டிக்கிடுறோம். 5லிருந்து 5 பெருக்கல்லாம் நம்ம பெருக்கல் வாய்ப்பாடு இல்லைங்க, இது கார்ட்டீசியன் பெருக்கல். 2 உறுப்புகளையும் கமா போட்டு அடைப்பு குறிக்குள் எழுதுகிறோம். அதனால் 5,5, 5,6. அடுத்து 2வது உறுப்பு 6,5, 6,6. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ரெண்டும் சமமான காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இடது பக்கம் இருக்கக்கூடியதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பி கிராஸ் பி பார்க்க போகிறோம். பிங்கிற உறுப்பு 4,5,6. அதே பியோடைய இன்னொரு கணம் 4,5,6. அதுதான் இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4,4, 4,5, 4,6 கிடைக்கும். அடுத்து 2வது உறுப்புல இருந்து 5,4, 5,5, 5,6. 3வது உறுப்புல இருந்து 6,4, 6,5, 6,6. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது பி கிராஸ் பி கிடைச்சிருக்குது. அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். சி கிராஸ் சினா சிங்கிற கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறோம். அது நம்ம இந்த மாதிரி 5,5, 5,6, 5,7. அடுத்த உறுப்பு 2வது உறுப்பு 6,5, 6,6, 6,7. அடுத்து 3வது உறுப்பு 6,5, 6,6, 6,7. இப்போ ஏற்கனவே நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இது பி கிராஸ் பிங்கிற கணம், சி கிராஸ் சிங்கிற கணம். இப்போ இந்த ரெண்டுலையும் பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுத போகிறோம். பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் உள்ள பொதுவான உறுப்புகள். இப்போ பி கிராஸ் பி இங்கே எழுதிட்டு இங்கே ஏற்கனவே முன்னாடி பார்த்தது அதை எழுதியிருக்கிறோம். பி கிராஸ் பி உறுப்புகள் எழுதியிருக்கிறோம். வெட்டு சி கிராஸ் சியோடைய உறுப்புகள் எழுத போகிறோம். இப்போ நம்ம இதில் ரெண்டுலையும் பொதுவான உறுப்புகள்னா 4,4 இங்கே இல்லை, 4,5 இங்கே இல்லை, 4,6 இல்லை, 5,4 இங்கே இருக்குதா, 5,4 இங்கே இல்லை, 5,5 இருக்குது. அப்போ இந்த பொதுவான உறுப்பை நம்ம பார்க்கறதுக்கு இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு 5,5 நமக்கு இருக்கிறதுனால இதை ஒரு டிக் பண்ணிக்கிடுவோம். இங்கேயும் ஒரு 5,5 இருக்குது, 5,6 இருக்குதா, இருக்குது, அதை ஒரு டிக் அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி 6,4 இங்கே இருக்குதா, இல்லை, ஆனால் 6,5 இங்கே இருக்குது. இந்த முதல் கணத்தில் உள்ள 6,5 2வது கணத்தில் இருக்குது. அடுத்து 6,6 இருக்குதா, இருக்குது. இப்போ இந்த 6,6ஐயும் டிக் பண்ணிக்கிடுவோம். இப்போ ரெண்டுலையும் பொதுவான உறுப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 5,5, 5,6, 6,5, 6,6. இதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். இப்போ பி கிராஸ் பியவும் சி கிராஸ் சியவும் வெட்டு பண்ண நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உறுப்புகள் 5,5,
அடுத்து 5,6, அடுத்து 6,5, அதுக்கடுத்து நமக்கு 6,6. இந்த உறுப்புகளை எடுத்து எழுதிட்டோம். இது இரண்டாவது சமன்பாடு. ஏற்கனவே நமக்கு கிடைச்ச a கிராஸ் a 5,5 5,6 6,5 6,6. இப்போ நமக்கு இது ரெண்டும் சமமா இருக்கான்னு பார்க்கணும். a கிராஸ் a 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. இப்போ 1ம் 2ம் சமம். எனவே நமக்கு கொடுத்த a கிராஸ் ஏங்கிறது இதுக்கு சமமா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.